ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத், பூனேன்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். இந்த 4 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் ஜூனியர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 3 ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், லொக்கேஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஸ்யூம் அட்டாச்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கவர் லெட்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கம்பெனி நேம், டைட்டில், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இதை தவிர நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், QA டெஸ்ட் இன்ஜினியர், டிவோப்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கு ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், டிவோப்ஸ் இன்ஜினியரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், குவாலிட்டி அனலிஸ்ட்டோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது 3ல் எந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரோலுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு அது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷன் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நேஷ்னாலிட்டி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் 2025 வரைக்கும் எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து உங்கள் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கீங்க, உங்கள் கரண்ட் சேலரி என்ன, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் நோட்டீஸ் பீரியட், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்கில் செட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்கில் செட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரௌஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு 2025 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2025 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் இல்லைனா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 60% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ஆஃப்லைன் இன்டர்வியூ வந்து சென்னை ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாகவே உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும், நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் டெஸ்ட்டு, லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் நீங்கள் சென்னை ஆஃபீஸில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு C++, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பேசிக்கான நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெப் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும், காமன் அப்ளிகேஷன்ஸ் பற்றிலாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஓவராலாக கொடுத்துருக்குறது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் ஹையஸ்ட் டிகிரி, உங்கள் காலேஜ் நேம், உங்கள் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நோட்டீஸ் பீரியடு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரௌசன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து 2025 பேட்ச்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 25th January 2025 நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ டெஸ்ட் டேட் வந்து அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஓவர்வியூ, யார் யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து 50 minutes தான் டியூரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்பல் எபிலிட்டி இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டெஸ்ட் பேட்டர்ன். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3 years ஆஃப் ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3 years ஆஃப் ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ் இந்த மாதிரி டிகிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 3 years ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் பார்ட் டைமாக பண்ணியிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் ஃபுல் டைமாக இந்த 3 years பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 2025 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 2025 பேட்சாக இருந்து பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ் இந்த மாதிரி டிகிரிலாம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு அப் டு 1 பெண்டிங் ஆர் ஆக்டிவ் பேக்லாக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அரியர் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ ஒரு அரியர் இருந்தால் அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலே இருந்தால் உங்களால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். 24/7 கூட நீங்கள் ஒர்க் ஷிஃப்ட் இருக்கும், ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லாம் இருக்கும், அதுக்கெலாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 28 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெனி க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.